ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமேதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் சட்னி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாகவே அந்த பேரிச்சம்பழம் இந்த தண்ணியில் நல்லா டிப் ஆகிடணும். அதுக்காக அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடணும். அதுக்காகத்தான் வெல்லம் இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணும்போது அரை கப்பே சரியாக இருக்கும். அதுக்கு அதிகமாக ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிக்கரைசல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் தண்ணி ஆட் பண்ணனால கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமா நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் புளிக்கரைசல் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைம் நம்ம அந்த பேரிச்சம்பழத்தை இந்த ஸ்பூனால் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் சீக்கிரமே அந்த பேரிச்சம்பழம் கம்ப்ளீட்டாகவே மேஷ் ஆகிடும். அதுக்காக இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் அது இப்படி இருக்கட்டும். இன்னும் அந்த தண்ணி கொஞ்சம் வற்றிடணும். அதுக்காக பார்த்திங்களா, தண்ணி கொஞ்சம் வற்றிடுச்சு. அந்த பேரிச்சம்பழமும் ஓரளவு மேஷ் ஆகி வந்திருக்கு. இன்னும் நல்லா அது மேஷ் ஆகிடணும். ஆகி நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். ஸோ அது வரைக்கும் நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துடும். பார்த்திங்களா, நல்ல திக்கான ஸ்டேஜ் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா 5 நிமிடத்தில் நம்ம சூப்பராக சட்னி பண்ணியாச்சு, டேட்ஸ் சட்னி. ஸோ எனக்கு இது பண்ணுறதுக்கு கரெக்டாக எனக்கு 5 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் சூடாறட்டும். சூடாறினதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரவா இட்லி இல்லைன்னா ரவா கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பர் காம்பினேஷன் கொடுக்கும். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ஸ்வீட்டான டேட்ஸ் சட்னி பண்ணி உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Taste is the best. Bye bye.